ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உள்ளே நாங்கள் இன்றைக்கி காட்டினேன். ஸோ இன்றைக்கி உள்ளே முடிஞ்சதுனால இப்போ வந்து வெளில பூசிகிட்ருக்கோம். அந்த உள்ள இடுக்கு ஒன்று தெரியுமா, அதில் நின்று பூசுறது ரொம்ப கஷ்டமாயிட்டு இவ்வளோ தூரம் பூசிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து சின்னதாக இருந்துச்சு, இதுலேருந்து பெருசாகிட்டு அந்த செவருக்கு மேலே ஒரு பைப்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்புக்கு தான். ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணால் தான் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பூசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இவ்வளோ தான் பூசினோம், அதுக்கு மேலே பூச முடியுமான்னு தெரில. இவர் தான் எங்களோட கொத்தனார். எதுக்கு அப்படி தண்ணி அடிக்கிறாருன்னா, இந்த செவுத்துல எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் ஃபுல்லாக இழுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அவ்வளோ தண்ணி ஊற்றினா, அதுவும் செம்ம வெயில் வேறு. இப்போ அவ்வளோ தண்ணி ஊற்றி அவ்வளோது இழுக்குது, எப்படி காஞ்சி போயிட்டு பாருங்கள். அவ்வளோ தண்ணி அடித்து அந்த ஈரம் இழுத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த கல் போட்டாலே ஈரம் இழுக்க தான் செய்யும் கைஸ். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி விட்றதுல தான் இருக்குது. காம்பவுண்ட் கட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி விட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டி. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டூலை வச்சு தான் நாங்கள் வந்து மேலே பூசணும். ஸ்டூல் மேலே 2 பலகை போட்டு இது மேலே பூச வேண்டியதான். அந்த பக்கம் கார்னர் படிக்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் வீட்டோட சைடு வியூ. எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெரிய வீட்டுக்கு இவ்வளோ தான் காம்பவுண்டு. அது ரொம்பவே கஷ்டங்க இன்னைக்கு, ரொம்ப டஃப்பாக போச்சு. பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. உள்ளே அவ்வளோதான் ஃபினிஷ். உள்ளே இனிமேல் வந்து இதுக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். உள்ளே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூவும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிட்டு பாருங்கள். இன்னும் அந்த ஒரே ஒரு பில்லர் மட்டும்தான் நிற்கிது. அது வந்து ஒரு டிசைன் போடணுன்னு சொன்னாங்க, அதுக்காண்டி அந்த பில்லர் இன்னும் நாங்கள் இது பண்ணல. நாளைக்கு முடிஞ்சிடும் அது. இன்றைக்கி ஃபுல்லாக களைவெளியில் நின்றதுனால இன்றைக்கி கால் பொத்துட்டு போயிட்டு, ஸோ நடக்க வேற முடியல. ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொத்துட்டு இன்றைக்கி நடக்க முடியாமல் தான் நடந்தேன். இப்போ தான் கட்டு போட்டிருக்கோம். மார்னிங் சரியானால் தான் நடக்க முடியும். வேறு வழியில் நடக்க முடியலனாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது.